வணக்கம் திரு சுமன் ஸ்ரீராமன். இப்போ சர்வதேச நீதிமன்றம் குல்பூஷன் யாதவுடைய மரண தண்டனைக்கு தடை விதித்திருக்கிறாங்க. விசாரணை இந்த வழக்கு முடியும் வரை அவர் தூக்கிலிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உத்தரவு பற்றி உங்களுடைய பார்வை? நிச்சயமா ஒரு வரவேற்கத்தக்க ஒரு முடிவு வந்திருக்குது. ஆனால் இது நம்ம ரியலைஸ் பண்ண இது ஒரு தற்காலிக தடை. அவங்க ஆகஸ்ட் மாதம் அந்த ஹரிஹரன் சொன்னது போல ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் இறுதி தீர்ப்பு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வழங்கும். அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையை பொறுத்துதான் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும். அதற்குள் இந்தியாவுடைய கான்சுலேட் அபிஷியல்ஸ் திரு ஜாதவை சந்திக்க வேண்டும் அப்படின்னு அந்த உத்தரவுல கூறப்பட்டிருக்கிறது. அதனால அதை பாகிஸ்தான் மதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் இறுதி வரைக்கும் திரு ஜாதவ் உடைய அந்த தண்டனை நிறைவேற்றப்படாமல் இருக்கும். ஐசிஜேனுடைய அடுத்த கட்ட இறுதி முடிவு வந்த பிறகு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு இருக்கும். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு 40 நாள் அப்பீலுக்கு இருக்கிற பீரியட். இப்போ அந்த 40 நாள் பீரியட் எப்போ துவங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, ஒரு சர்ச்சை இருக்கும். ஏன்னா நிச்சயமா 40 நாளுக்கு ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் தடை விதித்து ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறதுனால நிச்சயமா அந்த 40 டே பீரியட் அதுக்குள்ள முடிஞ்சிடும். பாகிஸ்தான் இந்த சர்வதேச நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவை ஏற்று மதித்து நடப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு சுமன் ஸ்ரீராமன்.